சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல். பத்திரம் பதிவு செய்தவுடன் தானாக மாறும் பட்டா 15 நாட்களில் அமலாகும் புதிய சாஃப்ட்வேர் மாற்றம் என்ன, அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும். இதன் மூலம்தான் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இனங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. அதாவது சென்னை பத்திரப்பதிவு அலுவலகங்களில் உட்பிரிவு இல்லாத சொத்துக்களை வாங்குபவர்களுக்கு வில்லகங்கள் இல்லா பட்சத்தில் தானியங்கி முறையில் இணையவழியில் பட்டா மாறுதல் செய்து தரும் நடைமுறையில் சில இடர்பாடுகள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் முதலமைச்சர் விஜயின் அறிவுறுத்தலின்படி இந்த சாஃப்ட்வேரில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இன்னும் 15 நாட்களுக்குள் புதிய ஆட்டோமேஷன் முறை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். இதன் மூலம் பொதுமக்கள் தங்களின் பட்டா மாறுதலை எந்தவித தாமதமின்றி மிக விரைவாக பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்படும் என்றார். இந்த நிலையில் இனிய வழி உட்பிரிவில்லாத தானியங்கி பட்டா மாறுதல் சேவை மேம்படுத்தப்படுதல் குறித்த தமிழ்நாடு அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. வருவாய் துறையை பொறுத்தவரையில் நில உரிமையாளரின் சொத்தை உறுதிப்படுத்தும் ஆவணமாக கருதப்படும் பட்டாவை விரைந்து வழங்கும் வகையில் உட்பிரிவு இல்லாத சொத்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முடிவுற்றதும் விற்பனை செய்பவரின் பெயர், புல எண் மற்றும் பரப்பளவு ஆகியவை இணையதள பட்டாவில் உள்ள பெயர் மற்றும் இதர விவரங்களோடு ஒன்றாக இருந்து வில்லங்கங்கள் ஏதும் அந்த சொத்தின் மீது இல்லாதிருப்பின் அதனை வாங்குபவரின் பெயருக்கு தானியங்கி முறையில் இணையதள வழியில் பட்டா மாறுதல் செய்து தரப்படுகிறது. தற்போது அமல்படுத்தப்பட்டு வரும் இந்த நடைமுறையில் சில இடர்பாடுகள் உள்ளதை அறிந்த முதல்வர் இவற்றை உடனடியாக களைந்து உட்பிரிவு இல்லாத சொத்தை வாங்கியவரின் பெயருக்கு தானியங்கி பட்டா மாறுதல் சேவை அளிக்க அறிவுறுத்தியுள்ளார். இது குறித்து கடந்த மாதம் 12ஆம் தேதி ஆய்வுக் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் சில திருத்தங்களை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. சரி, இதற்கான வழிகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. மேற்படி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவிற்கு ஏற்ப முந்தைய இணைய வழி உட்பிரிவு அல்லாத தானியங்கி பட்டா மாறுதல் உள்ள இடர்பாடுகள் கண்டறியப்பட்டு அதனை சரி செய்து திருத்திய அரசாணை 526 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நாள் 25/6/2026 இந்த அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் கீழ்காணும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முந்தைய தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் உள்ள இடர்பாடுகள். தற்போது தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள். நிலத்தினை விற்பனை செய்யும் போது விற்பனையாளரின் மனைவி மற்றும் மகன், மகள் போன்ற குடும்ப உறுப்பினர்களும் பப்பிடும் பட்சத்தில் இச்சேவையினை பயன்படுத்த இயலாத நிலை உள்ளது. நிலத்தினை விற்பனை செய்யும் போது நில உரிமையாளர், அதாவது பட்டதாரர் மற்றும் அவரது மனைவி மற்றும் மகன், மகள் போன்ற குடும்ப உறுப்பினர்கள் பமிடும் நிகழ்வுகளிலும் இச்சேவையை பயன்படுத்த வழிவகை செய்யப்படும். அந்த வகையில் நிலத்தினை விற்பனை செய்யும் நபர் பொது அதிகார பத்திர முகவர் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் போது நிலத்தினை விற்பனை செய்பவரின் பெயரானது பட்டாதாரிடம் பெயருடன் பொருந்தாமல் இருப்பதனால் இச்சேவையினை பயன்படுத்த இயலவில்லை. ஆகையால் ஒரு பட்டாதாரர் நிலத்தினை பொது அதிகார முகவர் மூலமாக பத்திரப்பதிவு செய்யும் போது நிலத்தினை விற்பனை செய்பவரின் பெயருக்கும் பட்டதாரியின் பெயருக்கும் பொருத்தம் இல்லாமல் இருந்தாலும் சொல்லத்தக்க பொது அதிகார முகவர் என்பது அடிப்படையில் தற்போது இச்சேவையை பயன்படுத்த வழிவகை செய்யப்படும். அதிகார முகவர் மூலமாக பத்திரப்பதிவு செய்யும் போது நிலத்தினை விற்பனை செய்பவரின் பெயருக்கும்
பட்டதாரரின் பெயருக்கும் பொருத்தம் இல்லாமல் இருந்தாலும் சொல்லத்தக்க பொது அதிகார முகவர் என்பதன் அடிப்படையில் தற்போது இச்சேவையை வழிவகை செய்யப்படும். நிலத்தினை வாங்குபவருக்கு அதே வருவாய் கிராமத்தில் ஏதேனும் நிலம் உள்ளதா என்பதை கண்டறிந்து புதிதாக வாங்கிய நில எண் அந்த பழைய பட்டாவில் சார் பதிவாளரால் சேர்க்கப்படும். நிலத்தை வாங்கும் நபருக்கு அதே வருவாய் கிராமத்தினாலும் அவருக்கு தானாகவே கடைசி பட்டா எண்ணிற்கு அடுத்த பட்டா எண் ஒதுக்க வழிவகை செய்யப்படும். கால விரயம் குறையும். இந்த அரசால் வெளியிடப்பட்டுள்ள அரசாணையின் தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 5 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும். இதன் மூலம் சார்பதிவாளர் அலுவலக பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இனங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும். இதனால் பொதுமக்கள் நிலத்தினை பதிவு செய்த பிறகு பட்டா மாறுதல் தொடர்பான சார்பதிவாளர் அலுவலகத்திலேயோ வட்டாட்சியர் அலுவலகத்திலேயோ நேரில் செல்லும் நிலை தவிர்க்கப்படுகிறது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் கூட்டுறவு வங்கி என்பது பொதுமக்களுக்கு ஒரு அவசர பண தேவை என்றால் அதை உடனே பூர்த்தி செய்யும் மிக முக்கிய வாழ்வாதார மையமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தங்கத்தின் அவசர கால நிதி நெருக்கடிகளை சமாளிக்க உதவும் நபர்களுக்கான இடமாகவும் விளங்கி வருகிறது. ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதில் கூட்டுறவு சங்கங்கள் முக்கியமான பங்கை வகிக்கின்றன. வணிக வங்கிகளுடன் ஒப்பிடும்போது கூட்டுறவு சங்கங்களின் நகை கடன்களுக்கான வட்டி விகிதம் மிகவும் குறைவாகவும் வசதியாகவும் இருப்பதுதான் மிகப்பெரிய சாலிட்டியாகும். இங்கு நகைகளின் தரம் மற்றும் எடைக்கு ஏற்ப நியாயமான கடன் தொகை உடனடியாக வழங்கப்படுகிறது. விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்களில் ஈடுபவர்களுக்கு சிறப்பு சலுகைகளுடன் கூடிய மிக குறைந்த வட்டி அல்லது வட்டியில்லா நகை கடன்களும் சில காலகட்டங்களில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் அரசு வழிகாட்டுதலின்படி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சங்கங்களில் கடன் பெறுவதற்கான நடைமுறைகள் மிகவும் எளிமையாக உள்ளது. அந்த வகையில் மோசடி சம்பவம் கூட்டுறவு வங்கியில் பணியாற்றும் ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.